லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். நன்றி மோகன். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி செம்பியம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசரிடம் கேட்டு பெறலாம். சாமுவேல் எபினேசர், முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று மாலை 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று பாதுகாப்பு கருதி இன்று ஒரு நாள் செம்பியம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் உத்தரவின் பேரில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்காக இன்றைய தினம் இந்த கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் அவரது பிரேதத்தை வைக்கக்கூடிய அவரது கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய சடையப்பா தாஸ் தெருவில் உள்ள அவரது பிஎஸ்பி கட்சி அலுவலகத்தில் அவரது சடலத்தை வைத்து மக்களின் பார்வைக்காக இங்கே வைக்க அதற்கான ஏற்பாடுகளானது தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு பாதுகாப்பு கருதி சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்றைய இடத்தில் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து நின்று கொண்டு வருகின்றனர். தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் கூட பிஎஸ்பி கட்சி நிர்வாகிகள் இன்றைய தினம் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அதற்காக இன்றைய இடம் வரக்கூடிய காட்சிகளும் நான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவரது உடலை வைப்பதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிற குளிர் சாதன பெட்டியானது தற்பொழுதே அந்த பிஎஸ்பி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு தற்பொழுது உள்ளே அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவரது பிரேத பரிசோதனையானது நிறைவே பெற்று இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரது உடலை இங்கு மக்கள் பார்வைக்காக வைப்பதற்காக இங்கே அந்த உடல் வைப்பதற்கான குளிர்சாதன பெட்டியானது தற்பொழுது அந்த கட்சி அலுவலகத்திற்கு முன்பு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகளும் இங்கே தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் இங்கு அதற்கான ஏற்பாடுகளும் யாருக்கும் எந்த இடையூறு இல்லாதபடி காவல்துறையினர் சார்பில் இங்கே அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தோமானால் இந்த கொலை நடந்து 8 மணி நேரத்தில் 6 பேர் கொலை செய்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்த பேரும் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து போராட்டத்தில் வலியுறுத்தி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதும் இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த தினம் இங்கு வரக்கூடிய நபர்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடி அமைதியான முறையில் இந்த அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இப்பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.